கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். ஒரு ஊர்ல துணி வெளுக்கிற தொழிலை செஞ்சு வந்தா ஒருத்தி. அவளுக்கு 3 மகள்கள் இருந்தாங்க. 3 பேருமே அவ்வளவு அழகா இருந்தாங்க. அவங்கள போல அழகு அந்த ஊர்லயே இல்லை. ஆனா அந்த குடும்பம் ரொம்ப வறுமையால இருந்துச்சு. எவ்வளவுதான் உழைச்சாலும் அவங்களோட வயிறு பசிக்கு கூட அவங்க உழைக்கிறது காணல. ஒவ்வொரு நாளும் உணவு இல்லாமையே படுப்பாங்க. அவங்க ரொம்ப வறுமையில வாழ்ந்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு அழகான இளைஞன் ஒருத்தன் வந்தான். அம்மா, நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவன், செல்வந்தனும் கூட. நீங்க என்னோட வீட்டுக்கு வேலைக்காரி தேவைப்படுது. அதனால உங்க பொண்ணு ஒருத்திய அனுப்பி வச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சு தருவேன். அவளையும் நான் நல்லா பாத்துக்கிடுவேன். உங்களுக்கும் தேவையான பணங்களையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட மூத்த மக, அம்மா, நான் இங்க இருந்தோம்னா வறுமையில தான் வாழ்றேன். நான் அங்க போய் வேலை செஞ்சா உங்களுக்கு தேவையான பணமும் கிடைக்கும், எனக்கு தேவையான பொருட்களும் சம்பாத்தியமும் உணவும் கிடைக்கும். அதனால நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும்லம்மா. அதனால நான் இந்த இளைஞனோட வேலைக்கு போறேம்மா அப்படின்னு சொன்னான். இப்படி சொன்ன உடனே, சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா இரு, நல்லா வேலை பாரு, நம்மளோட பெயரையும் காப்பாத்து, நல்ல பேர் வாங்கு வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. சரி, பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு மூத்த மகளை அவனோட அனுப்பி வச்சாங்க. அவனும் ரொம்ப சந்தோஷமா நம்மளோட வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு நினைச்சு அந்த இளைஞனோட போனான். 2 பேரும் அந்த இளைஞனோட அரண்மனைய வந்து சேர்ந்தாங்க. பெரிய அரண்மனையா இருந்துச்சு. அந்த அரண்மனைய பார்த்த அவளுக்கு ரொம்பவும் சந்தோஷம். அப்பாடா, நம்மளோட கஷ்ட காலம் எல்லாம் மாறப்போகுது அப்படின்னு நினைச்சு உள்ள போனா. அந்த மாளிகைய அப்படியே சுத்தி பார்த்தா. இங்கே நமக்கு தேவையான விருப்பப்பட்ட எல்லாமே இருக்கும் போலயே அப்படின்னு நினைச்சா. அந்த இளைஞன் சொன்னா, சரி, இதுல உனக்கு எந்த அறை பிடிச்சிருக்கோ அந்த அறையில நீ தங்கிக்கலாம். இந்த அரண்மனையோட எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். நீ எல்லா அறைக்குள்ளேயும் போகலாம். ஆனா இந்த அரண்மனையோட கடைசியில ஒரே ஒரு அறை இருக்கு, அந்த அறைக்குள்ள மட்டும் நீ போகவே கூடாது அப்படின்னு சொன்னா. அப்படியா, அந்த ரூம்குள்ள போனா என்ன ஆகும் அப்படின்னு பயத்தோட கேட்டா அவ. அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது, நீ அந்த அறைக்குள்ள போக கூடாது. உடனே அவ தைரியத்தை வர வச்சுட்டு, நான் எதுக்கு அந்த அறைக்குள்ள போக போறேன், இவ்வளவு பெரிய மாளிகையில அந்த அறைக்கு எனக்கு தேவையே படாது அப்படின்னு சொன்னான். உடனே சரி அப்படின்னு சொல்லி ஒரு ரோஜா பூவை அவ தலையில மாட்டிட்டு, நீ கொஞ்ச நேரம் வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு சுத்தி பாரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நான் எப்ப போவேன் எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது, அதனால நீ உன் வேலைகளை முடிச்சுட்டு இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் அங்க இருந்து போனான். அவ தனக்கு இஷ்டமானதை செய்யறதுக்காக சாவிகளை எடுத்துட்டு ஒவ்வொரு ரூமுக்கா திறந்து திறந்து பார்த்தா. ஒவ்வொரு ரூம்லயும் தங்கங்களும் பொற்காசுகள் வைர நகைகள் இப்படின்னு ஒவ்வொரு ரூம்லயும் அழகழகான பொருட்கள், ட்ரெஸ்ஸஸ் இப்படின்னு நிறைய இருந்துச்சு. இத பார்த்தவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாளிகைக்கு வந்தது நல்லதா போச்சு, எவ்வளவு பொருட்கள் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னா போட்டு பார்த்துட்டு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சா. அப்ப இந்த ரூம்கள்லயே இவ்வளவு பொருட்கள் இருக்கு, போகக்கூடாதுன்னு சொன்ன ரூம்ல என்ன இருக்கும் அப்படின்னு அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, அவன் தான் இங்க இல்லையே, நம்ம போய் அந்த ரூம்ல திறந்து பார்த்து மூடி வச்சா அவன் என்ன கண்டா பிடிக்க போறான் அப்படின்னு அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மெதுவா போய் அந்த ரூம் கதவை திறந்தா. அங்க அவளுக்கு பயங்கரமான ஒண்ணு இருந்துச்சு. ஏன்னா அங்க நிறைய பொண்ணுங்க உள்ள இருந்தாங்க. காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, எப்படியாவது எங்களை இந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போங்க, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பொண்ணுங்க கத்துனாங்க. இத பார்த்து அவளுக்கு படபடன்னு வந்துருச்சு. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லா நெருப்பால இருந்துச்சு. வேகமா ஓடி வந்து அவ ஹால்ல உட்காந்துட்டா. ஐயோ, நாம வந்திருக்கிற இடம் தப்பான இடம் போலயே, இங்க ஒரு பெரிய அரக்கன்ல இருக்கான் போல, இவன் அரக்கன் போல, இத்தனை பொண்ணுங்களை இந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்கான், நான் என்ன பண்ண போறேன், எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிடணும், போக போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா. அப்ப அந்த அரக்கன் அந்த இடத்துக்கு வந்தான். என்ன, நான் உன்னைய போக கூடாதுன்னு சொன்ன ரூமுக்குள்ள போனியா அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்ல இல்ல, நான் போகவே இல்லை அப்படின்னு அவ சொன்னான். இல்ல, நீ போயிருக்க, அதனாலதான் உன்னோட பூ நெருப்புனால வாடி இருக்கு, என்னோட கட்டளைய நீ மீறியா அப்படின்னு சொல்லி அவளையும் அந்த ரூம்குள்ள போட்டு அடைச்சான். அப்புறமா அவ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சா. உடனே மறுபடியும் அந்த கிராமத்துக்கு போனாவே. கிராமத்துக்கு போய் அந்த அம்மாட்ட, அம்மா, உங்க மூத்த மகளுக்கு வேலை பழுது அதிகமா இருக்குதான், அதனால அவளுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் தேவைன்னு சொன்னா. என்னோட தங்கச்சியை போய் நீங்க கூட்டுவாங்க, கண்டிப்பா எங்க அம்மா அனுப்பிடுவாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லி அனுப்புனா.
அப்படின்னு அவங்க அம்மாட்ட வந்து சொன்னா. அப்படியா, அவளுக்கு வேலை அங்க அதிகமா இருக்கா, சரி என்னோட 2வது மகளை நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு அம்மா எதுவுமே தெரியாம 2வது மகளையும் அவளோட அனுப்பி வச்சாங்க. 2வது மகளும் அக்காவை பார்க்க போற சந்தோஷத்துல ரொம்ப ஹாப்பியா அந்த இடத்துக்கு அவளும் அந்த மாளிகையை போய் அடைஞ்சா. இந்த இளைஞன் அவங்க மூத்த அக்காட்ட சொன்ன மாதிரியே இந்த அறையில எல்லா அறைகளையும் நீ சுத்தி பாரு, என்ன வேணுமோ நீ எடுத்துக்க, போட்டு பாத்துக்க, ஆனா கடைசி அறையை மட்டும் நீ திறந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னான். சரி, எங்க அக்காவங்க அப்படின்னு கேட்டா. உங்க அக்கா சந்தைக்கு போயிருக்கா, 2 நாள்ல திரும்பி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நீ சுத்தி பாரு, நானும் வெளியே போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன அந்த இளைஞன் அவ தலையில ஒரு ரோஸ் பூவை வச்சுட்டு அங்கிருந்து வெளியே போனான். 2வது மகளும் எல்லா அறைகளையும் திறந்து பார்த்தா, தேவையானது எல்லாத்தையும் போட்டு தன்னையே அழகுபடுத்திக்கிட்டா. சரி, அந்த கடைசி அறையில என்ன இருக்கும் அப்படின்னு அவளுக்கும் கியூரியாசிட்டி வந்துச்சு. உடனே அந்த கடைசி அறைய போய் திறந்து பார்த்தா அவளுக்கு சாக்கு. அங்க தன்னோட மூத்த அக்காவும் சில பெண்களும் கத்திட்டு இருந்தாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. இவ பயந்து போய் அறைய மூடிட்டு வேகமா வந்து ஹால்ல உட்காந்துட்டா. உடனே அந்த அரக்கன் வந்தான். என்ன, நீயும் அந்த அறைய திறந்து பாத்தியா, உன்னோட ரோஜா பூ வாடி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். அவளையும் அந்த அறைக்குள்ள அடைச்சு போட்டான். அப்புறமா மறுபடியும் கிராமத்துக்கு திரும்பி போனான். அந்த துணி வெளுப்பவளோட வீட்டுக்கு போனான். 3வது முறையா போன அவன், உங்க 2 மகள்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, என்னோட அரண்மனையில இருந்து அவங்களுக்கு வர இஷ்டமே இல்லையா, அவங்களுக்கு வேலை அதிகமா இருக்குதான், அதனால தன்னோட கடைசி தங்கச்சியையும் கூட்டிட்டு வர சொல்லி என்னை அனுப்புனாங்க, அதான் வந்தேன் அப்படின்னு சொன்னா அந்த இளைஞன். என் மகள்க மகிழ்ச்சியா இருந்தாலே அதுவே எனக்கு போதும், இவளையும் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னா தாய். கடைசி மகளையும் அழைச்சிக்கிட்டு புறப்பட்டான். 2 பேரும் மாளிகையை அடைஞ்சாங்க. வழக்கம் போல இவளோட தலையிலையும் ரோசா பூவை வச்சாமே. என்ன, எங்க அக்காமா 2 பேரையும் காணும் அப்படின்னு அவ கேட்டா. வேறு வேலையா வெளியே போயிருக்காங்க, வர 1 வாரம் ஆகும், நீ இந்த மாளிகையை எல்லா இடத்தையும் சுத்தி பாரு, கடைசி அறையை மட்டும் திறந்து பார்க்க கூடாது, அப்படி நீ திறந்தினா உனக்கு நான் கடுமையான தண்டனை தருவேன் அப்படின்னு சொன்னான். நான் திரும்பி வர நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டான். அக்கா 2 பேரும் இல்லாதனால வந்த உடனே ரோசாப்பூ தலையில சூடுறதையும் பார்த்துட்டு அந்த அறைக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றாரே அப்படின்னு நினைச்ச இவ ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா. இப்படி புத்திசாலித்தனமா யோசித்துக்கிட்டு இருந்த அவளுக்கு திருகக்கூடாதுன்னு சொன்ன அந்த ரூமுக்கும் இந்த ரோசாப்பூக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு மட்டும் தோணுச்சு. உடனே ரோசா பூவை எடுத்தா, ஒரு கிண்ணத்துல தண்ணிய வார்த்து அதுக்குள்ள ரோசா பூவை போட்டு மூடினா. மெதுவா நடந்து போய் அந்த கதவை திறந்தா. உள்ள தீயில பலர் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல தன்னோட 2 அக்காவையும் பார்த்து ரொம்பவும் பயந்துட்டா. எங்களால இந்த வேதனையை தாங்க முடியல, எங்களை எப்படியாவது காப்பாத்துன்னு அக்காமார் 2 பேரும் கத்துனாங்க. உன்னைய அந்த அரக்கன் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை, நீ அந்த ரோஜா பூவை புத்திசாலித்தனமா கழட்டி வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னா மூத்தவ. சரி, கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன அவ பழையபடி ரூமை பூட்டிட்டு ரோஜா பூவை தலையில வச்சுட்டு உட்கார்ந்துருந்தா. இரவு நேரம் வந்துச்சு. ரோசா பூ வாடாததை பார்த்தாவே இவன் அந்த அறைக்குள்ள போயிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சான். நாள்தோறும் அவன் தலையில ஒவ்வொரு ரோஜா பூவை வச்சுட்டு தான் அவன் வெளியே போவான். அவளும் அந்த ரோஜா பூவை கலட்டி அந்த கிண்ணத்துல வச்சுட்டு உள்ளக்க போய் தன்னோட அக்காமார்களை பார்த்துட்டு வருவா. எப்படி தன்னோட அக்காமாரை காப்பாத்தணும் அப்படின்னு ரொம்பவும் யோசிச்சுட்டு 2 நாட்கள் ஓடி போச்சு. இளைஞனை பார்த்து அவ சொன்னா, எனக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்கு, துணி துவைக்க நேரமே இல்லை, அழுக்கு துணியெல்லாம் ஒரு பெரிய மூட்டை கட்டி வச்சிருக்கேன், எங்க அம்மா வீட்டுல போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். நாளைக்கு சாயங்காலம் அந்த மூட்டையை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டான். பொழுதும் விடிஞ்சிச்சு. அவன் வழக்கம் போல வெளியே போயிட்டான். அறைக்குள்ள செஞ்ச அவ மூத்த அக்காவை வெளியே கொண்டு வந்தா. நீ நம்ம வீட்டுக்கு சொல்ல நான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன், நான் சொல்றபடி நடந்துக்க, நீ தப்பிச்சிடலாம், நம்ம எல்லாருமே இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாக்கு பைக்குள்ள அக்காவை உள்ளக்க வச்சா. சுத்திலும் அழுக்கு துணிகளை வச்சு சாக்கை இறுக்கமா கட்டினான். இளைஞன் வீட்டுக்குள்ள வந்தான். அழுக்கு துணி மூட்டை தயாரா இருக்கு, இதை தூக்கிட்டு போய் எங்க அம்மாட்ட கொடுத்துருங்க, இடையில எங்கேயும் கீழே வைக்காதீங்க, அப்படி வச்சா வைக்காதீங்கன்னு குரல் கொடுப்பேன், இருட்டுறதுக்குள்ள இந்த மூட்டையை எங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அடுத்த வாரம் வேற அழுக்கு மூட்டையை கொண்டு வரேன், அதுக்குள்ள இதை துவைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிடுங்க, அங்க ரொம்ப நேரம்லாம் இருக்காதீங்க, உடனே புறப்பட்டுருங்க அப்படின்னு சொன்னான். சூழ்ச்சி அறியாதவன் மூட்டையை தூக்கிக்கிட்டு புறப்பட்டான். மூட்டை ரொம்ப கனமா இருந்துச்சு. அழுக்கு மூட்டையா இவ்வளவு கனமா இருக்கு அப்படின்னு நினைச்சு கீழே இறக்கி வச்சான். மூட்டைக்குள்ள உள்ளவ, இறக்கி வைக்காதீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான்.
உடனே அவனுக்கு அங்கிருந்து இவ்வளவு தூரத்துக்கு இவளுக்கு கண்ணு தெரியுதா, சரி இறக்கி வச்சா நம்மள தப்பா நினைச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான். ஒரு வழியா அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அம்மா, உங்க பொண்ணு இந்த அழுக்கு முட்டையெல்லாம் கொடுத்து விட்டா, இதை நல்லா துவைச்சு வைங்க. அடுத்த வாரம் வேற துணி முட்டையை கொடுத்து விடுவாளாம். அப்ப இந்த துணி முட்டையை நான் வாங்கிட்டு போறேன். எனக்கு இங்க தங்க நேரம் இல்லை, நான் உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி புறப்பட்டான். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அடுத்த வாரம் வந்துச்சு. 2வது வாரம் தன்னோட அக்கா 2வது அக்காவை மூட்டைக்குள்ள வச்சு கட்டுனா அவ. வழக்கம் போல அவளையும் தூக்கி சென்ற இளைஞன் வழியில மூட்டையை இறக்கி வைக்க முயற்சி செய்யும் போது மூட்டைக்குள்ள இருந்து, மூட்டையை கீழே வைக்காத, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவ குரல் கொடுத்தா. எப்படியோ ஒரு வழியா அவ வீட்டை வந்து அடைஞ்சான். வீட்டு வாசல்லையே அவனுக்காக துணி வெளுப்பவள் காத்திருந்தா. அவளை பார்த்த அவன், அம்மா, உங்க மக அழுக்கு துணியை அனுப்பி வச்சிருக்கா. ஒரு வாரத்துக்குள்ள எப்படித்தான் இவ்வளவு துணியை சேர்க்கிறாளோ தெரியல. இதையும் வெளுத்து வைங்க. அடுத்த முறை வரும்போது 2 மூட்டை துணியையும் நான் எடுத்துட்டு போறேன். இப்ப எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டான் அவன். தன் 2வது மகளும் வந்து சேர்ந்ததை எண்ணி ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தா துணி வெளுப்பவள். களைப்புடன் மாளிகைக்கு வந்து சேர்ந்தான். உடனே அவ கேட்டா, எங்க வீட்டுல துணி மூட்டையை சேர்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா. துணி மூட்டையா அது? என்ன கணம், என்னால தூக்கிக்கிட்டு நடக்கவே முடியல. நான் கீழே வைக்க முயற்சி செய்யறது உனக்கு எப்படிதான் தெரியுமோ தெரியல. உடனே நீ கீழே வைக்காதன்னு குரல் கொடுத்துடுற. அதை தூக்கி செல்றதுக்குள்ள நான் பெரும் பாடு அனுபவிச்சிடுறேன். அதோட துன்பம் எனக்கு தான் தெரியும். இனிமே நான் அழுக்கு துணி மூட்டையை கொண்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாவே. இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் எடுத்துட்டு போங்க. இனிமே நான் துணி துவைக்க உங்கள்ட்ட அழுக்கு மூட்டையை கொடுக்க மாட்டேன். நான் இங்கேயே துவைச்சுக்கிறேன். நீங்க துணி மூட்டையை அங்கிருந்து கொண்டு வர கூட வேணாம் அப்படின்னு சொன்னா அவ. சரி, அதுதான் கடைசி முறை. இனிமே மூட்டையை நான் தூக்கிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே புறப்பட்டான். அந்த மாளிகையில இருந்த எல்லா விலை உயர்ந்த பொருட்களையும் அவ எடுத்து அந்த மூட்டைக்குள்ள போட்டா. ஒரு வாரமா தனக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு அவ எடுத்து மூட்டைக்குள்ள எடுத்து வச்சிருந்தா. புறப்புற நாளும் வந்துச்சு. இப்படியே ஒரு வாரத்துக்கு தனக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் மூட்டையில சேகரிச்சுட்டே வந்தா. புறப்புற நாளும் வந்துச்சு. இளைஞன்ட்ட அவ சொல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் அழுக்கு துணியில எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிருக்கேன், நீங்க என்னை எழுப்பலாம் வேணா, நீங்க போய் இருட்டுறதுக்குள்ள கொடுத்துட்டு திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்றான். உடனே சரி, நீ மூட்டையை கட்டி வை, நான் போயிட்டு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டான். உடனே தன்னோட அறைக்கு போய் தலைவணிகளை வச்சு மூடி ஒரு போர்வையை வச்சு மூடினா. அங்க ஒரு ஆள் படுத்திருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டா. உடனே சாக்கு பைக்குள்ள அவ போயிட்டு கையை வெளியே விட்டு ஒரு கையை வச்சு கயிறை வச்சு கட்டினான். கட்டிட்டு கையை உள்ள கெடுத்துக்கிட்டா. அந்த இளைஞனும் வந்தான். படுக்கையில ஒரு ஆள் படுத்திருக்கிற மாதிரி இருக்கவும், சரி படுத்துதான் இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சான். மூட்டை முன்ன இருந்ததை விட மிகவும் கடினமா இருந்துச்சு. இடையிலேயே அவன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணா. உள்ள இருந்து அவ, வைக்காத, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு மறுபடி தள்ளாடி தள்ளாடி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போக ஆரம்பிச்சான். பல தடவை மூட்டையை கீழே வைக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவன், நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னு குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தா. அதனால அவன் எங்கேயுமே வைக்காம எப்படியோ அவளோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். கடைசி மகளோட வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த துணி வெளுப்பவ அவனை பார்த்த உடனே ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சா. மூட்டையை இறக்கி வச்ச அவன், அப்பாடா, இனிமே இந்த தொல்லையே இருக்காது. இனிமே நான் சுமந்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்தாங்கம்மா அழுக்கு துணி, நான் உடனே புறப்படுறேன், எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டான். சாக்க திறந்து பார்த்த அந்த துணி வெளுப்பவ தன்னோட கடைசி மகள் இருக்கிறதையும் அதுல நிறைய விலை மதிக்க முடியாத பொருட்கள் அவ கொண்டு இருக்கிறதையும் பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. இனிமே நம்ம வறுமையில வாடுறதுக்கான அவசியமே இல்லை, இந்த பொருட்களை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்னு நினைச்சா. அம்மா, என்னோட திறமையான செயல்னால அந்த அரக்கன் இருந்து நம்ம எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டோம். இனிமே என்னோட வழிக்கு அவன் வரமாட்டான். இந்நேரம் நம்ம செஞ்ச எல்லாத்தையும் அவன் அறிஞ்சிருப்பான் அப்படின்னு சொன்னா மகன். ரொம்ப களைப்போட மாளிகைக்கு வந்தான் அரக்கன். நீ சொன்னபடியே மூட்டையை சேர்த்துட்டேன். மூட்டையா அது? என்ன கணம் அப்படின்னு சொன்னான். படுக்கையை பார்த்து அவன் பேசிட்டு இருந்தான். படுக்கையில எந்த ஒரு அசையுமே இல்லை. போர்வையை எடுத்து பார்த்தான். தலையணை தான் இருந்துச்சு. பரபரப்போட ஓடி போய் அந்த அறையை திறந்தான். அங்க இருந்த 2 பொண்ணுங்க காணல. எப்படி இவங்க 3 பேரும் தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசித்தான். என்ன நடந்திருக்குன்னு யோசித்த அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உண்மை புரிஞ்சிச்சு. நம்மளே 3 பேரையும் தூக்கி தூக்கி சுமந்து கொண்டு போய் விட்டுருக்கனே. இந்த கடைசி பொண்ணு எவ்வளவு அறிவாளியா இருந்திருக்கிறா. என்ன வச்சே அவ அங்க போய் அடைஞ்சிருக்கா. நீங்க இந்த மூட்டையை இறக்கி வைக்காதீங்கன்னு சொல்லும் போதாவது நான் கொஞ்சம் யோசித்திருக்கணும்.
நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இப்ப அவங்க 3 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. இனிமே அவங்க வீட்டுக்கு போனாலும் வேலை இல்லை. அவங்களுக்கு இப்ப என்னைய பத்தி எல்லாமே தெரியும். அதனால நான் அரக்கனால இனிமே நான் என்ன சொன்னாலும் அதை நம்ப போறதும் கிடையாது அப்படின்னு தன்னோட தவற உணர்ந்தான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, முன்பின் தெரியாதவங்களோட பேச்சை நம்ப கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஆபத்து வரும்போது இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லைன்னு அங்க விழுந்து கிடக்கிறத பார்க்கணும். இதுல இருந்து தப்பிக்க என்ன வழின்னு யோசித்து நம்மளோட அறிவினால அங்கிருந்து தப்பிச்சு வரணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. We will see in the next video.